Class 11th State Board Maths உடைய one more question பார்க்கலாம் பாருங்க. If A and B are any two events, then the probability that exactly one of them occurs is கேட்டிருக்காங்க. அப்படின்னா A நடந்தா B நடக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ A நடந்தா B நடக்கக்கூடாது. B நடந்தா A நடக்கக்கூடாது. அப்போ வந்து B நடந்துச்சுன்னா A நடக்கக்கூடாது. அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் வரணும். ஸோ வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் பாருங்க. If the points x, minus 2, 5, 2, 8, 8 are collinear, then x equal to கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டு பாயிண்ட்டுக்கு இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் B போட்டுட்டு இது பாயிண்ட் C போட்டுக்கலாம். பாயிண்ட் Aக்கும் Bக்கும் நம்ம ஸ்லோப் எடுத்தோம்னா 2 minus of minus 2 divided by, அதாவது y2 minus y1 by x2 minus x1 போடணும். டிவைட் பை 5 minus xன்னு போடணும். ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு சிக்கும் பிக்கும் ஸ்லோப் போடணும். ஓகேங்களா? போட்டிங்கன்னா 8 minus 2 6 டிவைட் பை 8 minus 5 வந்து 3. அப்போ 3 6 கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். ஓகே, இது வந்து 4 வந்துடுதுப்பா. 4ம் 2ம் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 இருக்குது. இப்போ வந்து இது என்ன பண்ணலாம்? அது 2 இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா 2 இந்த பக்கம் வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 minus 2 வருதா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. mod of x minus 1 greater than or equal to mod of x minus 3 சொல்லியிருக்காங்க. தி சொல்யூஷன் செட் ஆஃப் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இப்போ x minus 1 பாசிட்டிவ் எடுத்தோம்னா x minus 3 நெகட்டிவ் எடுத்தீங்கன்னா அப்போ x minus 1 பாசிட்டிவ் எடுத்தோம் அப்படியே பாசிட்டிவ் வந்துடும். இது நெகட்டிவ் எடுத்தீங்கன்னா நான் வந்துடும் சொல்லுங்க 3 minus x. ஏன்னா வந்து நெகட்டிவாக இருந்தால் மாடு வேல்யூ வந்து மாடுக்குள்ளே இருக்கிறது நெகட்டிவ் போடணும். அப்போ எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு பாருங்க 2x minus 1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா greater than or equal to 4. 2 கேன்சல் பண்ணிங்கன்னா x is greater than or equal to 2. அப்போ 2 to infinity வந்துடுதுப்பா. அடுத்து பாருங்க, இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. இதில் 2 காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வந்துடும்? 1 + 2 + 3 + so on + n வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பருக்கு n இன்டூ n + 1/2 வருது. ஓகேங்களா? அப்போ 2 கேன்சல் ஆயிடுது. அப்போ ஆன்சர் வந்து n இன்டூ n + 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சின்னு கிடைக்குதுப்பா. ஓகே, அடுத்து பாருங்க. தி நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆன் தி செட் கண்டைனிங் 3 எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து 2^n². என்னன்றது எவ்வளோப்பா? 3. ஓகேங்களா? அப்போ 2^n வந்து 3 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 3² 9. அப்போ 2^9 2^9 எவ்வளோ? 512. ஸோ ஆன்சர் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4 persons are selected at random from the group. 3 men and 2 women, 4 children இருக்காங்க. தி ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி 2 of them are children கேட்டிருக்காங்க. அப்போ n of e கண்டுபிடிக்கணும்னா இதுல 2 பேர் சில்ட்ரனா இருக்கணும். 4 சில்ட்ரன்ல இருந்து 2 சில்ட்ரன் கண்டிப்பா எடுத்துக்கணும். மற்ற 2 பேர் வந்து மேன்ல இருந்து 2 பேர் இருக்கலாம். அப்படின்னா 3c2 வரலாம். இல்லைன்னா உமன்ல இருந்து 2 பேர் இருக்கலாம். அப்போ 2c2 வரலாம். இல்லைன்னா மென்ல ஒருத்தர் உமன்ல ஒருத்தர் வரலாம். அப்போ மென்ல ஒருத்தர்னா 3c1, உமன்ல ஒருத்தர்னா அது ஒரு 2c1 வரும். ஓகேங்களா? இப்போ இது 4c2 வந்து எவ்வளோ வருது பாருங்கப்பா. 4c2 வந்து 4 × 3 / 1 × 2 அது வந்து என்ன வந்துடும்? 6 வந்துடும். இப்போ 3c2 வந்து 3, 2c2 வந்து 1. இந்த 3c1 இது 1, இது 2c, சாரி இது 3, இது ஒரு 1. அப்போ சாரி 3 இது 2 வரும். அப்போ 6 வந்துடுது. அப்போ ஆக மொத்தம் எவ்வளோ வருது? 10 × 6. சரிங்களா? அப்போ வந்து 60 வந்துடுது. இப்போ n of s பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. 9 மெம்பர்ஸ்லேருந்து 4 பேரை செலக்ட் பண்ணணும். 9c4. அப்போ 9c4 எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 9 × 8 × 7 × 6 டிவைட் பை 1 × 2 × 3 × 4ன்னு போட்டுக்கணும். அப்போ 2 × 4 8 கேன்சல், 3 இது கேன்சல் பண்ணால் 2 வருது. 7 2s are 14, 14 × 9 வந்து 126. அப்போ இது வந்து 126 வருது. அப்போ வந்து n of e வந்து 60, n of s வந்து 126. இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 10/21 வருது. ஓகேங்களா? ஸோ சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x → 3 கேட்டிருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போட்டிங்கன்னா x = 3 மைனஸ் வந்துடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து 2 வந்துடும். ரைட் ஹேண்ட் லிமிட் எவ்வளோ வருது பாருங்க. x = 3 ப்ளஸ் போடுவீங்க. அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 3 வந்துடும். அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி டெரிவேட்டிவ் ஆஃப் f of x mod x கேட்டிருக்காங்க. x = -3. அப்போ x க்கு -3 போட்டிங்கன்னா mod x வந்து -xன்னு வந்துடும். ஏன்னா எக்ஸ் நெகட்டிவாக இருக்கிறதுனால. அப்போ வந்து -x² வருது. இப்போ டெரிவேட்டிவ் வேணும். அப்போ f' x வேணும். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி -2x, எக்ஸ் வந்து -3. அப்போ -2 × -3 வருதுப்பா 6 வருது. ஸோ 6 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. if 3 is the logarithm of 343 then base கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 3 is equal to log of 343 to the base a போட்டிங்கன்னா a⁴ is equal to 343. அப்படின்னா ஏக்கு வந்து 7 போட்டிங்கன்னா 7⁴ is equal to 343 வரும். அப்போ ஏ வந்து பேஸ் வந்து நமக்கு 7 கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ட்ரையாங்கிள் இது கேட்டிருக்காங்க. இப்போ வந்து சப்போஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா பி வந்து ரைட் ஆங்கிள் எடுத்திங்கன்னா sin 90 வந்து 1 வந்துடுது. அப்போ sin ஸ்கொயர் ஏ இது என்ன ஆயிரும், சி வந்து 90 மைனஸ் ஏ வந்துடும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா. அப்போ இது காஸ் ஸ்கொயர் ஏ, sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1 வந்துச்சுன்னா 1 + 1 2 வந்துருதுப்பா. அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி நம்பர் ஆஃப் 5 டிஜிட் நம்பர் ஆல் டிஜிட்ஸ் விச் ஆர் ஆட் கேட்டிருக்காங்க. அப்போ 5 டிஜிட் நம்பர் எல்லாமே ஆடா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 5 ஆட் நம்பர்ஸ் இருக்கும், 5 ஈவன் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு பிளேஸும் 5 வேஸ்ல நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். அப்போ வந்து மொத்தமாக என்ன வருது, 5 பவர் 5 வேஸ் ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1, -1 the equation of the line passed through 1, -1 perpendicular to the line சொல்லியிருக்காங்க. ஒரு லைன் பர்பெண்டிகுலரா இருக்கணும்னா அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x y இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அதாவது 3y இங்கே -4x போட்டுட்டு ப்ளஸ் லாம்டா = 0ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து இது 1, -1 எக்ஸுக்கு 1 போடணும், ஒய்க்கு -1 போடணும். அப்போ ஒய்க்கு -1 போடுங்க, 3 × -1 எக்ஸுக்கு வந்து ஒரு 1 போடுங்க ப்ளஸ் லாம்டா = 0. இப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா இது -4 இது -3. அப்போ லாம்டா = என்ன வந்துடுது சொல்லுங்க. அதாவது எக்ஸுக்கு வந்து என்ன போட்டிருக்கோம், 1 போட்டிருக்கோம், ஒய்க்கு வந்து -1 போட்டிருக்கோம். அப்படி போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்க. இங்கே -3 இங்கே -4 கிடைச்சிருக்கு. அப்போ வந்து மொத்தமாக வந்து லாம்டா வந்து என்ன கிடைக்குது, 7 கிடைக்குது. அப்படி இல்லைன்னா இது வந்து என்ன பண்ணணும்னா 4x - 3y ப்ளஸ் லாம்டா = 0 எழுதினீங்கன்னா எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா 4 × 1 -3 × ஒய்க்கு -1 போட்டிங்கன்னா ப்ளஸ் லாம்டா = 0 வருது. அப்போ லாம்டா = என்ன வந்தது பாருங்க. இது அந்த பக்கம் போச்சுன்னா -7 வந்துடுது. அப்போ லாம்டாக்கு -7 போடுங்க. அப்போ 4x - 3y - 7 = 0. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்டெக்ரல் 2 பவர் 3x + 5 a பவர் 3x + 5 சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணீங்கன்னா நம்ம a பவர் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, a பவர் x by log a. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x போட்டோம்னா 3. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் y = log x கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து போத் சைடு e எடுங்க. அப்போ e பவர் y = x வந்துடும். இப்போ வந்து y பிளேஸ்ல x போடுங்க, x பிளேஸ்ல y போடுங்க. அப்போ y = e பவர் x. சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஸ்ட்ரைட் லைன் பாஸ் த்ரூ 2, 3 -1, 4 பாஸ் த்ரூ தி பாயிண்ட் ஆல்ஃபா, பீட்டா கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து y - y1 போட்டுக்கலாம், y - 4 சரி y - 2 கூட போட்டுங்க. இது வந்து x1 இது y1 இது x2 இது y2ன்னு எடுத்துங்கப்பா. ஓகே. அப்படி எடுத்தீங்கன்னா y - 3 = y2 - y1 4 - 3 ஓகேங்களா டிவைட் பை x2 - x1 -1 -2 போட்டு இன்ட்டு x - x1 x1 வந்து என்னது 2 ஓகேங்களா -2 அப்படி போட்டு இது சால்வ் பண்ணுங்க. அப்போ y - 3 = என்ன வருது 4 இது 1/-3 வந்துட்டு இன்ட்டு x - 2 வருது. கரெக்டுங்களா. x - 2 வருது. இப்போ y பிளேஸ்ல பீட்டாவும் x பிளேஸ்ல ஆல்ஃபா போடுங்க. அப்போ பீட்டா -3 = 1/-3 இன்ட்டு ஆல்ஃபா -2 போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15th வந்து என்ன ஆன்சர் வரும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துருப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. mod a = 3 mod b = 4 mod c = 5 then a plus b plus c = 0 then angle between a and b கேட்டிருக்காங்க. நமக்கு c ஸ்கொயர் = a² + b² + 2ab cos தெரியும். கரெக்டுங்களா. அப்படி போட்டிங்கன்னா c² வந்து 5², a² வந்து 3², b² வந்து 4² ப்ளஸ் 2 × a × b × காஸ்ட் அப்படியே வச்சுங்க. இப்போ இது 25 இது 25 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 2ab காஸ்ட்டா வந்து என்ன வந்துடுது 2ab காஸ்ட்டா வந்து 0 வருது. எனவே ab இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அதனால காஸ்ட் = 0 வரணும். அப்போ θ = 90 டிகிரின்னு போட்டுக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். 7th சம் திருப்பியும் பார்க்கலாம் பாருங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியலும் இன்டெக்ரலும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3/1/x / x² is equal to k into 3/1/x அப்படின்னா 3/1/x into log 3 into 1/x அப்படின்னா -1/x². கரெக்டுங்களா. c டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்போ -1/x² இந்த 1/x² கேன்சல், இந்த k 3/1/x கேன்சல். அப்போ வந்து என்ன வருது k is equal to இந்த log 3 கீழே வந்துருப்பா. அப்போ ஒரு -1 இருக்கு இல்லையா. அப்போ -1/log 3. அப்போ 17th கொஸ்டின் வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 18th cos 28 plus sin 28 = k cube then cos 17 கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இது 1 இது cos 18 28 எப்படி எழுதலாம்னா cos 45 இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும், cos 28 கூட இருக்கட்டும் ப்ளஸ் sin 28 இருக்கட்டும். சரிங்களா. இதுக்கு வந்து 1/√2 மல்டிப்ளை பண்ணி 1/√2 டிவைட் பண்ணலாம். அப்போ 1/√2 மல்டிப்ளை பண்ணி 1/√2 டிவைட் பண்ணோம்னா அப்போ இங்கே √2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா.
இப்போ தட் இஸ் ஈக்குவல் என்ன வருது கே கியூப்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 1/√2 வந்து காஸ் 45ன்னு வச்சுங்க, இதை வந்து சைன் 45ன்னு எடுத்துங்க. அப்போ இந்த ரூட் அந்த பக்கம் போயிடும். காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. அதுக்கு என்ன ஃபார்முலா? காஸ் ஏ மைனஸ் பி. அப்போ காஸ் 48 மைனஸ் 28 இஸ் ஈக்குவல் டு கே கியூப் பை √2 வந்துடுது. இந்த 48 மைனஸ் 45 மைனஸ் 28 தான் 17. அப்போ காஸ் 17 இஸ் ஈக்குவல் டு கே கியூப் பை √2ன்னு வந்துடுது. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். எக்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க, ரேடியனில் தான் டிஃபைன் பண்ணோம். அப்போ என்ன பண்ணணும்னா 2/π ஆஃப் சைன் எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் டிகிரி ரேடியன் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா 5/180ல நம்ம என்ன பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ தான் இது ரேடியனில் மாறி இருக்கும். சரிங்களா? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சைன் எக்ஸ் என்ன வந்துடும், காஸ் எக்ஸ்னு வந்துடும், இன்ட்டு இந்த 2/πன்னு வந்துடுது. ஓகேங்களா? இந்த π/180 இன்ட்டு π/180 வந்துடும். π கேன்சல், இந்த 2 180 கேன்சல் பண்ணிங்கன்னா 90 வந்துடுது. அப்போ என்ன இருக்குது, 1/90 இன்ட்டு காஸ் எக்ஸ் டிகிரின்னு வந்துடுது. ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் கரெக்டாக வந்துடுதுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், a + 2b 3a + mb ஆர் பேரலல் சொல்லியிருக்காங்க. அப்போ a + 2bயும் 3a + mbயும் பேரலாக இருக்கணும் ஆர் பேரலல் அப்படின்னா என்ன இருக்கணும், இங்கே வந்து a உடைய கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே a உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 3 வந்திருக்கு, இங்கே b உடைய கோஎஃபிஷியன்ட் m, இங்கே b உடைய கோஎஃபிஷியன்ட் 2 வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, அப்போது இது ரெண்டுமே பேரலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேரலாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு மேக்னிடியூட் வந்து லேம்டான்னு போட்டுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா a + 2b இஸ் ஈக்குவல் டு லேம்டா 3a ப்ளஸ் லேம்டா mb போட்டுட்டிங்கன்னா, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a வந்து 3 லேம்டா, இங்கே 1, அப்போது 3 லேம்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுங்க. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் b வந்து லேம்டா m, இங்கே 2, அப்போது m லேம்டா இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டுங்க. இது ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுங்கப்பா. லேம்டா கேன்சல், அப்போ m இங்கே வந்துச்சுன்னா 2 இங்கே போயிடும், m ஈக்குவல் டு 6. அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது, 6 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருப்பா.